கீழ் முதுகு மற்றும் முட்டியினுடைய டைட்னஸ், பெயின், டிஸ்கம்ஃபர்ட் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மசிலை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான் இது. முதல்ல ஃபோம் ரோலர் ஸ்லிப் ஆகாமல் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு இப்போ 2 காலையும் சேர்த்துட்டு, சார் எங்கள் வீட்டில் ஃபோம் ரோலர் கூட இல்லை சார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூஸ் த சேம் பெனிஃபிட் ஆஃப் ஃபோம் ரோலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, I would like to do those exercise on the floor. பேசிக்காக இந்த எக்ஸசைஸ் நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வேதாந்திரி மகரிஷி அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்கோம். அவருடைய முதுகு தண்டு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இது பர்டிகுலர்லி ஜீடியாட்ரிக் பீப்புளுக்காகவே இதை டிசைன் பண்ண எக்ஸசைஸ். ஒரு 5 to 10 counts left and right முடிச்சுட்டு, ஹாய், வெல்கம் டு ஹரி டு ஃபிட்னஸ் ஒன்ஸ் செகண்ட். இது வந்து நம்ம போன ஃபோம் ரோலிங் வீடியோவுடைய ரெக்ரெஷன் டெக்னிக்ஸ். அதாவது நிறைய பேரால் கையை ஊனி செய்ய முடியாது, வயசானவங்க இருப்பாங்க. இது ப்ரிடாமினண்ட்டாக பெயின் ரிலீவிங் டெக்னிக் அப்படின்றதால அந்த வயசு கூட இருக்கவங்க, பேலன்ஸ் இல்லாதவங்க எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கானது தான் இந்த வீடியோ. முதல்ல வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இது ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸுக்கு. இது நான் ஐ எம் நாட் அ மெடிக்கல் டாக்டர் ஆர் எனிபடி எல்ஸ். நீங்கள் வந்து உங்களுடைய டாக்டரோ இல்லை ஃபிசியோதெரபிஸ்டோடைய அட்வைஸ் கேட்டுட்டு எந்த எக்ஸசைஸை செய்யறதா இருந்தாலும் அதை செய்ய ஆரம்பிங்க. ஸோ லெட்ஸ் see the regression technique on foam rolling. நம்ம 4 முக்கியமான மசில் பார்த்தோம். ஒன்று piriformis, that is your butt. Other thing is IT band. Other thing is inner thigh and hamstring calf. இந்த 4 மசில் பார்த்தோம். இந்த 4 மசில் தான் உங்களுடைய கீழ் முதுகு மற்றும் முட்டியினுடைய டைட்னஸ், பெயின், டிஸ்கம்ஃபர்ட் எல்லாத்துக்கும் காரணம். அந்த மசிலை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான் இது. ஸோ லெட் ஸ்டார்ட்ஸ் வித் பைரிஃபார்மஸ். பொசிஷன் போயிடுங்க. ஃபோம் ரோலர் கை கெட்டுற தூரத்தில் முதல்ல வச்சுக்கோங்க, இடுப்பு கிட்ட. இந்த இடத்துக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்து ஹிப்பை மெதுவாக தூக்குங்க. நல்லா மெதுவாக தூக்கி அந்த ரோலரை வைக்கிறேன். ஸோ இப்போ 2 காலையும் தூக்கி இந்த பொசிஷனில் முதல்ல ஃபோம் ரோலர் ஸ்லிப் ஆகாமல் கரெக்டான பொசிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு இப்போ 2 காலையும் சேர்த்துட்டு, ஒரு காலை மட்டும் ஸ்லைட்டாக இந்த 2 o'clock பொசிஷன்னு சொல்லுவோம், இந்த பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காலை ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த க்ளூட்டு அண்ட் பைரிஃபார்மிஸ் மசிலை ரிலீஸ் பண்ணுறதுங்க. இது ரொட்டேஷன். அதுக்கப்புறம் ஸ்விங்கிங் டெக்னிக். ஒரு 4 to 5 clockwise, ஆன்டி clockwise 2 சைடும். இந்த பக்கம் முடிச்சிட்ட பிறகு அதே மாதிரி இந்த பக்கம் clockwise, ஆன்டி clockwise, தென் ஸ்லைட் ஷிம்மிங். ஸோ இதை முடிச்சிட்டோன்னா நம்ம க்ளூட்டு அண்ட் பைரிஃபார்மிஸ் ஏரியா ரிலீஸ் ஆகிடும். தென் யோர் ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் ஐடி பேண்ட் டுகெதர். ஸோ இது நார்மலாக பார்க்கும் ஃபோம் ரோலிங் வைக்கிறப்ப ரொம்ப லோ பேக் ஆர்ச் இருக்கக்கூடாது. நம்ம இந்த ஆர்ச்சு, இந்த முட்டிக்கு பின்னாடி இருக்க ஜாயிண்ட்டுங்களில் நம்ம கன்ஃபார்மாக ஃபோம் ரோலர் வைக்கக்கூடாது. இந்த பொசிஷன் வச்சுட்டு ஒவ்வொரு லேயராக ஜஸ்ட்டு நம்ம காலை சொரிஞ்சிக்கிற மாதிரி இதை இந்த பொசிஷனில் ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க. யூ வில் கெட் த சிமிலர் பெனிஃபிட் லைக் அ ரெகுலர் ஃபோம் ரோலிங் டெக்னிக். இதில் நம்மளால் ஒரு 8 மாதிரி காலை ரொட்டேட் பண்ண முடியும்னா ஒரு கால், முடிஞ்சதுன்னா 2 கால் டுகெதர். இது அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் மொபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. சில பேருக்கு இந்த மொபிலிட்டி வராட்டி ஒரு காலில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அடுத்த கால். இப்போ இந்த இடத்துல வச்சுருந்தாரு, அடுத்து ஃபோம் ரோலரை கொஞ்சம் கீழே இறக்குறோம். சேம் திங். ஹாம்ஸ்ட்ரிங்கு அவங்கவுங்களுடைய லெக்கு லென்த்தை பொறுத்து. சில பேருக்கு இப்போ என்ன மாதிரி லெக் லென்த் இருக்கவங்க 3 தடவை வைக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல ஒன்று, இந்த மிடில் ஒன்று, லோவரில் ஒன்று. இப்போ லெக் லென்த்து கம்மியாக இருக்குன்னா 2 இடத்துல வைக்கிறப்பவே அந்த ஏரியா கவர் ஆகிடும். அடுத்தது காஃப். ஓகே. ஸோ திஸ் இஸ் த 3rd ஏரியா. ரொம்ப மெதுவாக செய்யணும். இதில் வந்து வலியை இன்ஃப்ளிக்ட் பண்ணக்கூடாது. மூச்சு மெதுவாக ரிலாக்ஸ்டாக விட தான் அந்த மசில் ரொம்ப ஈஸியாக தளர்வடையும். அடுத்த டெக்னிக் காஃபு. காஃப் செய்யும்போது மட்டும் நமக்கு லோடு பத்தாது. ஒரு கால் மேலே இன்னொரு கால் போட்டுட்டிங்கன்னா யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் தட் ரிலாக்ஸேஷன்.
வந்து யார் வேணால் பண்ணலாம், ஏன்னா நல்ல லைங் டவுன் பொசிஷன்றதால இட்ஸ் நாட் அந்தளவுக்கு அன்சேஃப் கிடையாது. பட் இதுக்கு ஆனால் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் நேரம், இப்போ நீங்கள் க்ளூட்டு ஹாம்ஸ்ட்ரிங்கு காஃபை உடனேலாம் உருட்டாதீங்க. ஒரு 3-4 நிமிஷமாவது டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் யூ ஆர் ஏபிள் டு கெட் த ஆப்டிமம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபோம் ரோலிங். அதே மாதிரி காஃபையும் 3 லேயராக பிரிச்சுக்கோங்க. மேல் லேயர், மிட் லேயர், லோவர் லேயர். மறந்துடாமல் லோவர் லேயர் பண்ணுங்கள். ஏன்னா ஹிப்பில் எவ்வளோக்கெவ்வளோ டைட்னஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல வரும். இதில் எங்கேயாவது உங்களுக்கு வந்து ஒரு பிஞ்சிங்காக ஒரு பெயினோ ஏதோ டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்குன்னா அந்த இடத்துல நிறுத்துங்க. நிறுத்தி ஹோல்டு பண்ணி மூச்சு விடுங்க. அதே மாதிரி ரோல் பண்ணும்போது மசில் ஃப்ளிப் ஆகக்கூடாது. படக்குன்னு நவுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக ஃபோம் ரோலிங் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதனால் அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இது எஃபெக்டிவாக இருக்கும். இன்னர் தை. ஸோ நல்லா குப்புறப்படுத்துருங்க. நார்மலாக உங்கள் தலகாணி காலுக்கு வச்சிங்கன்னா எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வைங்க. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட மசிலுடைய ஆங்கிள். ஓகேவா? காலை இந்த மசில் ஆங்கிள் வச்சுட்டு ஜஸ்ட்டு அதே மாதிரி அவர் எதுவுமே பண்ணல. லோ பேக்கில் ரொம்ப மூமெண்ட்டு கிடையாது. இதுதான் அப்படியே இதிலே காலை பெருவிரலில் வச்சு ரொட்டேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபோம் ரோலரை உள்ளே நவுத்துங்க. அதே மாதிரி இன்னர் தைலையும் பார்த்திங்கன்னா முட்டிக்கு மேலே நடு இன்னர் தை அண்ட் டீப் கிராயின் வரைக்கும். இந்த இடம்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். நிறைய பேருக்கு இங்கே வைக்கும் போதே சுள்ளுன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா சாஃப்ட், இதை விட சாஃப்ட் ரோலர்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. நீங்கள் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி, யூ ஃபைண்ட் இட் வெரி கம்ஃபர்டபுள். ஃபைன். ஓகே, தேங்க்யூ ஜாஃபர். இப்போ இது வந்து நம்ம ஃபோம் ரோலர் வச்சு நம்ம பண்ணிட்டோம். சார் எங்கள் வீட்டில் ஃபோம் ரோலர் கூட இல்லை சார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு யூஸ் த சேம் பெனிஃபிட் ஆஃப் ஃபோம் ரோலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு டூ தோஸ் எக்ஸசைஸ் ஆன் த ஃப்ளோர். ஸோ பேசிக்காக இந்த எக்ஸசைஸ் நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா வேதாந்திரி மகரிஷி அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம், வாழ்க வளமுடன் அப்படின்னு போட்டிருக்கோம். அவருடைய முதுகு தண்டு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர்லி ஜீடியாட்ரிக் பீப்புளுக்காகவே இதை டிசைன் பண்ண எக்ஸசைஸ். இட் கிவ்ஸ் யூ எக்ஸாக்ட் பெனிஃபிட். ஒரு ஃபோம் ரோலர் என்ன எக்ஸசைஸ் பெனிஃபிட் கொடுக்குமோ அதே பெனிஃபிட்டை வெறும் பாடி வெயிட் வச்சு ரோலிங் டெக்னிக்கு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக அதை கவனமாக செய்யணும், வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் லை ஆன் யுவர் பேக். நல்ல நார்மல் சவாசனம் பொசிஷன். 2 காலம் சேர்த்துக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்எல்னு சொல்லுவோம். அகைன் அந்த மசிலை நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ளிக்கு இதுவும் 5 to 10 கவுண்ட்ஸ். ரொம்ப ஸ்லோவாக அவங்கவுங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் மோஷன். சில பேர் இவ்வளோ தூரம் கீழே போக முடியல, இங்கே தான் முடியுதுன்னா பரவாயில்ல, போக போக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த ரேஞ்ச் வரும். அதுக்கப்புறம் ஒரு கால் மேலே ஒரு கால். இதே மாதிரி ஆப்போசிட் சைடு. அதுக்கப்புறம் டோ. அதே மாதிரி இந்த பக்கம் டோ. இந்த ரோலிங் முடிச்சிட்ட பிறகு ஒரு சைக்கிளிங், ரெகுலர் டைப் ஆஃப் சைக்கிளிங் இருக்குது, ஒரு 5 to 10 கவுண்ட்ஸ். ஸோ இது பேக்குக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் செயினுக்கு இந்த பொசிஷன் கொஞ்சம் நல்ல சாஃப்ட் சர்ஃபேஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பெட்ஷீட்டோ இல்லை மேட்டோ யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 ஸ்விங் பண்ணும்போது நம்ம கை எப்படி ஸ்விங் ஆகுதோ அதை மாதிரி கை உள்ளுக்கும் கழிக்கும். தென் லெஃப்ட் அண்ட் ரைட், both the legs together. Then ஒரு கால் மேலே இன்னொரு கால்.
அதுக்கப்புறம் ஒரு டோ மேலே இன்னொரு டோ. ஃபைனல் எக்ஸசைஸ் சில பேரால் முடியும், சில பேரால் முடியாது. இது மக்ராசனம்னு சொல்லுவோம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். ஸோ இது எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபோம் ரோலிங் என்னென்ன பெனிஃபிட்ஸ் தருமோ அதே பெனிஃபிட்டை தரும். ஆனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 தடவையாவது பண்ணணும். இதை பற்றி நீங்கள் இந்த எக்ஸசைஸ் மாதிரி இந்த மாதிரி எளிய முறை யோகா பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அவங்க சொல்லித்தராங்க. நீங்கள் அவங்களுடைய நியர்பை யோகா சென்டர்ஸுக்கு போனீங்கன்னா அது கைப்பயிற்சி, கால் பயிற்சி, அதுக்கப்புறம் இந்த முதுகுத்தண்டு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை MSc யோகா இன் ஹிஸ் யோகிக் டெக்னிக்ஸ். வெரி பர்டிகுலர்லி ஜீடியாட்ரிக் வயசானவங்களுக்கு இந்த பேசிக் எக்ஸசைஸ் அருமையான பெனிஃபிட் தரும். ஸோ trust me, if you combine foam rolling with this rolling exercise, definitely you can find drastic difference. I think இந்த போன வீடியோவோட கண்டினியூஷனாக கன்ஃபார்மாக உங்களுக்கு முழுமையான கிளாரிட்டி ஃபோம் ரோலிங்கை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ நிறைய வயசானவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ப்ளீஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எனி questions or anything, please post your comment. And if you like that video, please share பண்ணுங்கள், like பண்ணுங்கள், subscribe Hari to Fitness. Thanks for watching once again.